வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கே நம்ம இந்தியா விண்வெளியில என்னெல்லாம் சாதிச்சிருக்கு, உலக அளவுல நம்மளோட இடம் என்னன்னு பார்க்க போறோம். குறிப்பா டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், டெக்னாலஜி, பாலிசிஸ்னு எல்லாத்தையும் கவர் பண்ண போறோம். சோ உங்க ப்ரிப்பரேஷனுக்கு இது ஒரு சூப்பர் பூஸ்டா இருக்கும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல உலக அளவுல மத்த நாடுகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம இஸ்ரோவோட ராக்கெட் டெக்னாலஜி, நம்மளோட முக்கியமான மிஷன்ஸ், நம்ம யாரு கூட எல்லாம் கூட்டணி வச்சிருக்கோன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். கடைசியா ஃபியூச்சர்ல என்ன பிளான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க உள்ள போலாம். இந்தியாவோட சாதனைகளை பத்தி நம்ம பெருமையா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். அதாவது விண்வெளிங்கிறது யாருக்கும் சொந்தம் இல்ல. அங்க எல்லா நாடுகளும் சில பொதுவான விதிகளை ஃபாலோ பண்ணணும், சில பொதுவான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு சர்வதேச ஒப்பந்தங்கள், அப்புறம் இந்த ஸ்பேஸ் டெப்ரி, அதாவது விண்வெளி குப்பைகள், இதையெல்லாம் பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்டெமிஸ் உடன்படிக்கைன்னா என்ன தெரியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, நிலாவுக்கும் மத்த இடங்களுக்கும் போற நாடுகள் எல்லாம் சேர்ந்து அமைதியா ஒத்துழைப்பா செயல் பண்ணணும்னு போட்டுக்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் இது. இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. இதனால நாடுகளுக்குள்ள நம்பிக்கை வளரும், தேவையில்லாத போட்டிகள் தவிர்க்கப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. இப்ப நாம பார்க்க போறது விண்வெளி ஆய்வுல இருக்கிற ஒரு பெரிய தலைவலி. அதுதான் விண்வெளி குப்பைகள். அதாவது வேலை செய்யாத பழைய சேட்டிலைட்ஸ், ராக்கெட் பாகங்கள்லாம் பூமியை சுத்தி வந்துட்டே இருக்கும். இது எவ்ளோ ஆபத்தானதுன்னா, ஒரு சின்ன துண்டு கூட மணிக்கு 10,000 கிலோமீட்டர் வேகத்துல போகும். அது நம்மளோட புது சேட்டிலைட்ஸ் மேல மோதுச்சுன்னா என்ன ஆகும்? அதனால இந்த குப்பைகளை சமாளிக்கிறது இப்போ ரொம்ப பெரிய சவாலா இருக்கு. உலகத்துல பெரிய பெரிய விண்வெளி ஏஜென்சிஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நாசாவோட ஸ்பியரெக்ஸ் மிஷன் இந்த பிரபஞ்சமே ஒரே உருவாச்சுன்னு கண்டுபிடிக்க போகுது. ப்ளூகோஸ் லேண்டர் நிலாவுக்கு புது கருவிகளை கொண்டு போக போகுது. எதுக்கு? அங்க என்னென்ன வளங்கள் இருக்குன்னு மேப் பண்ணதான். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் மனுஷங்களோட அறிவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற முயற்சிகள். சரி, உலகம் பூரா என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இந்தியாவை உலக அளவுல ஒரு விண்வெளி சக்தியா மாத்துனது எது தெரியுமா? நம்மளோட ராக்கெட்டுகள் தான். இந்த ராக்கெட்டுகள் தான் நம்ம கனவுகளெல்லாம் சுமந்துக்கிட்டு விண்வெளிக்கு போகுது. வாங்க அதை பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, நம்ம இஸ்ரோ கிட்ட இருக்கிற 3 முக்கியமான ராக்கெட்கள். HLVM-3 இது நம்ம ககன்யான் மிஷனுக்காக, அதாவது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறதுக்காக ரெடி பண்ணினது. LVM-3 இதுதான் நம்மளோட பாகுபலி. பெரிய வெயிட்டான சேட்டலைட்ஸ் எல்லாம் இதுதான் தூக்கிட்டு போகும். அடுத்து ரூமி, இது சின்ன சேட்டலைட்ஸை அனுப்புறதுக்கு, அதுவும் திரும்பவும் பயன்படுத்தக்கூடிய ராக்கெட். பாத்தீங்களா, ஒவ்வொரு தேவைக்கும் ஒரு ராக்கெட் நம்மகிட்ட இருக்கு. ராக்கெட்ஸை பத்தி பார்த்தாச்சு. இப்போ அந்த ராக்கெட்ஸை வச்சு நம்ம என்ன சாதிச்சோன்னு பார்க்க வேண்டாமா? நம்மளோட மிஷன்ஸ் தான் உலகத்துக்கே நம்ம திறமைய காட்டுச்சு. இந்தியாவோட பேரை விண்வெளி சரித்திரத்துல புடிச்ச முக்கியமான மிஷன்ஸை இப்ப பார்க்கலாம். 100 இந்த நம்பர்ல ஒரு மேஜிக் இருக்கு. இது வெறும் எண்ணிக்கை இல்ல, இஸ்ரோவோட 100வது சேட்டலைட். இது நம்மளோட தொடர்ச்சியான வெற்றி, கடின உழைப்பு, நம்பகத்தன்மைக்கு ஒரு பெரிய அடையாளம். 1 2 இல்ல, 100 முறை வெற்றிகரமா நாம செஞ்சு காட்டியிருக்கோம். ரீசெண்டா நடந்த சில மிஷன்ஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. NVS-02 இது நம்மளோட நேவிகேஷன் சிஸ்டம்க்கு, அதாவது நம்ம ஃபோன்ல யூஸ் பண்ற GPS மாதிரி அதுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளூபர்ட் Black 2 கம்யூனிகேஷன் டெக்னாலஜில ஒரு பெரிய ஸ்டெப். HSI சேட்டலைட்ஸ் நம்ம பூமியை கண்காணிச்சு இயற்கை வளங்களை மேனேஜ் பண்ண உதவுது. பாத்தீங்களா, விண்வெளியில நடக்கிறது எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு உதவுற விஷயங்கள் தான். நம்ம இஸ்ரோ நம்ம மிஷன்ஸை மட்டும் பண்ணல, உலகத்தோட பெரிய பெரிய விண்வெளி ஏஜென்சிகளோட சேர்ந்து பல முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது எதை காட்டுது? நம்ம டெக்னாலஜிய உலகம் நம்புது, நம்ம திறமைய மதிக்கிறாங்க. நாம இப்போ ஒரு குளோபல் டீம் பிளேயர். 2 சூப்பரான உதாரணம் பாருங்க. லூபெக்ஸ் இதுல நாம ஜப்பானோட ஜாக்ஸா கூட சேர்ந்து நிலாவோட தென் துருவத்துல தண்ணி இருக்கான்னு தேட போறோம். இது சந்திரயான் 5ன்னு கூட சொல்லலாம். இன்னொரு பக்கம் NISR இதுல நாம அமெரிக்காவோட நாசா கூட சேர்ந்து பூமிய கண்காணிக்க போறோம். இயற்கை பேரிடர்களை முன்கூட்டியே கணிக்க இது ரொம்ப உதவும். ஒன்னு நிலாவுக்கு, இன்னொன்னு பூமிக்கு. பாத்தீங்களா நம்ம ரேஞ்ச்? இது ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம். ஆக்சியம் 4 மிஷன்ல நாசா கூட சேர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு நம்ம ஆட்களை அனுப்ப போறோம். இதுக்காக இஸ்ரோ 2 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. குரூப் கேப்டன் சுபன்ஷு சுக்லா, அப்புறம் குரூப் கேப்டன் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர். இவங்க மூலமா விண்வெளியில இந்தியாவோட கொடி பறக்க போகுது. சரி, இவ்ளோ தூரம் வந்துட்டோம். இப்ப கொஞ்சம் பின்னோக்கி போலாமா? வெறும் 50 வருஷத்துல நாம எங்கிருந்து எங்க வந்திருக்கோம்னு பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும்.
இது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். 1975ல ஆரியபட்டாங்கிற நம்ம முதல் சேட்டலைட்டை அனுப்பணும். அது ஒரு சின்ன ஆரம்பம். அப்புறம் 2000கள்ல சந்திரயான் 1 மூலமா நிலாவுக்கு போனோம். 2014ல மங்கள்யான் மூலமா செவ்வாயை தொட்டோம். அப்புறம் 2023 யாருமே மறக்க முடியாத வருஷம். சந்திரயான் 3 மூலமா நிலாவோட தென் துருவத்துல கால் பதிச்ச முதல் நாடுங்கிற சரித்திர சாதனையை படைச்சோம். 2025ல ஆரியபட்டாவுக்கு 50வது வருஷம். என்ன ஒரு பயணம்!